ஓகே மக்களே, பார்ட் 3 வந்தாச்சு. இங்கே வந்து அந்த கேரளா பார்டர்னால வந்து இங்கே ரொம்ப அந்த மலையாளம் பேசுவாங்க, கலந்து பேசுவாங்க. ஏற்கனவே வந்து கேரளாவில் தான் இருந்துச்சு, இப்போ தமிழ்நாட்டு கீழே வந்துருச்சு. இந்த அப்புறம் மக்களே, இது வந்து ஆசியாவிலே வந்து ஆக பெரிய பேலஸ் வந்து இதுதானா. ஸோ பெருசு தான். நாங்கள் எங்கள் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி அசந்திர போனேன். குடிச்சிடலாமா? ஜூஸ் குடிச்சிடலாம். கோல்டாக கிடைக்கும் தானே? பழம் குறினா பழம் இருக்கு, நேந்திரம் அதில் ஃப்ரை பண்ணுறது. அது வேணும். வேற ஜூஸ் தான் வேணும். ஜூஸ் மாதுளை ஜூஸ் ஓகே. இல்லைன்னா மாதுளை ஜூஸ். மாதுளை ஜூஸ் நீங்கள் ஓகே. கோல்டாக கிடைக்குமாங்க இல்லைங்க மாதுளை ஜூஸ் வேணும்? அதுதான் அஸ்மா அங்கேனா பரவாயில்ல. ஓ எனக்கு இனிப்பு அவ்வளோ இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நிறைய இல்லையா? எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று இதுதான். ஓ சூப்பராக எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா இனிப்பு இருக்குது. நீங்கள் அங்கே சாப்பிட்டீங்கன்னா சக்கரை மாரி இருக்கும். இங்கே கண்ட்ரோல் பண்ண ஒன்று வாங்கினா உறவு சாப்பிடலாங்கிற கண்ட்ரோல் இருக்காது. ரொம்ப பிடிச்சமானது ஃப்ரூட்லேயே பிடிச்சமானது இதுதான். பார்க்குற இடம்லாம் நானும் வாங்கிடுவேன். சிங்கப்பூரில் நானும் ஸ்ட்ரா போட்டு குடிப்பீங்கன்னா வாங்கி வச்சு குடிக்க வேண்டியது. உங்களை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 2 நாளில். சுத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட அழுக்காக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக. ஓகே மக்களே, நான் பேசின வரைக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி வந்து அந்த நான் பார்த்த வரைக்கும் அந்த இந்தியாவில் சவுத் இந்தியாலாம் வந்து ரொம்ப பேர் போய் கடையில் சாப்பிடவே மாட்டுறாங்க. கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா கூட சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ரோட்டு ஓரத்தில் விற்றா வாங்கி சாப்பிட மாட்டுறாங்க. அப்புறம் வாஷ்ரூம் இருக்குல்ல, டாய்லெட்டு, பப்ளிக் டாய்லெட் வந்து இப்போ போகவே மாட்டுறாங்க. எல்லாம் அவங்க வீட்டில் உள்ளது தான் போகிறாங்க. நம்ம விமலா மட்டும் இல்லை, ரொம்ப பேர் அப்படி தான் இருக்காங்க. நான் அந்த குஜராத்தில் போயிருக்கும் போதே அங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் என்னோட மாமியார் சைட்டு போயிருந்தாலும் அங்கே உள்ளவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. நம்ம மலேசியாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. அவங்க கரெக்டாக என்னத்துக்கு என்ன சாப்பிட்ணும், நான் சாப்பிட்றதே எல்லாம் கோக் மாக்காவே பார்க்குறாங்க. அந்த காஃபி குடிக்கிறது அது எல்லாத்தையும் வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த காஃபி கூட ஒரு அளவு தான் குடிக்க முடியுமா. இங்கெல்லாம் பெரிய கிளாஸில் குடிக்கிறோம், அங்கெல்லாம் வந்து ஒரு செட்டன் அளவு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, இல்லைன்னா ரொம்ப குடிச்சோமா நம்மளுக்கு அந்த நர்வ் பிரச்சனைலாம் வரும் அப்படி சொன்னாங்க. ஆனால் அங்கே குடிக்கிறது வந்து சின்ன கிளாஸில் தான் குடிக்கிறாங்க, நம்ம மாரி இல்லை. அதை நான் பிரித்தா 5ஆக பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன். அங்கே போனவங்களுக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பாக. ஆனால் டேஸ்ட்டில் அங்கே அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் இருக்கும். அது நான் ஆரம்பத்தில் வாங்கி குடித்தது கிடையாது. அப்புறம் குடிக்க தான் பார்த்தா இவ்வளோ ருசியாக இருக்கான்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் பையை தூக்கிட்டு தானே அழியும். அந்த ஜூஸ் இல்லாமல் இங்கே இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் பூங்கோஸ் பண்ணி வச்சுக்கோமே. அங்கே போய் போனால் கூட இந்த கடையில் வாங்காத, அந்த கடையில் வாங்காத, ரொம்ப சுத்தம் பார்க்குறாங்க. அந்த கடையெல்லாம் வந்து நீ இப்படி இருந்தால் வாங்காத அப்படின்னு. ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கரெக்டாக கூட்டு வந்தாங்க. அந்த குஜராத்தோடலாம் நீங்கள் பாருங்கள், நான் அடுத்தது போடுறேன், வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. சம்டைம்ஸ் எனக்கு வயிறு வலியெல்லாம் கூட வந்துருக்கு, ஆனாலும் சாப்பிடுவேன். நான் இப்போ எனக்கு சீ ஃபுட் உயிர்னு சொன்னேன், அந்தமாரி இது உங்களுக்கு உயிர். வேறு ஜாக் ஃப்ரூட் தான். ஜாக் ஃப்ரூட் தான், அதை தவிர்த்து வேறு ஃப்ரூட் எதுவும் கிடையாது. ஜாக் ஃப்ரூட் மட்டும்தான். இப்படி தானா? கால் சுடுதா? தண்ணியா? நம்ம அங்கேருந்து பார்த்தோமே, குளிக்கிற இடம் தான். இது உட்காந்து அரைச்சிருக்கேன். குழவி உடஞ்சிருக்கு. இதோட வீடியோ என்கிட்ட இருக்கு, ஏற்கனவே வந்திருந்தேன். குலாப்புறான்னா குளத்துக்கு இப்படி ஒரு வேறு குலாப்புரா. வெளியே உள்ளவங்க பார்க்கவே மாட்டாங்க. இங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. கோலாப்புரம்.
குளத்தோட புறம். ஓகே ஓகே. அந்த புறம்னு சொன்ன மாதிரி இது குளப்புறம். ஆமாம் தானே, அந்த புறம் இது வந்து குளப்புறம். இப்போ வயிறு ஃபுல்லாக இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிது. எனக்கு அப்படிதான். ஆமாவா? சாப்பிட்டு பாரு. அவர் சாப்பிட்டு பாரு. நம்ம அப்புறம் சாப்பிட சொல்லலாம். இது வந்து தண்ணி, அது அடுப்பு, ஆட்டுக்கல். இது பாருங்க, இது ஆட்டுக்கல், அம்மிக்கல், திருவக்கல். இது வந்து கோவில்களில் கூட இங்கே உள்ள கோவில்களில் இது கிடக்கும். ஏன்னா நல்ல தண்ணி வந்து பிடிச்சி போட்டுருப்பாங்க சமைக்கிறது. ஓகே. கல்ல காணும், ரவுண்டா இருக்குல்ல, அதை தூக்கணும். 100 டிப்பு தூக்கணும். அப்பதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். இந்த கல்லை பாருங்க, இதை தூக்குனா தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். என்ன சொன்னாங்க? அவங்க அம்மாக்காண்டி அவர் கட்டினாங்க இந்த இடத்துலயா? அவங்க பேர்ல தான் இந்த ஸ்கூல் எல்லாம் இருக்கு. ஓ, இன்னுமே இருக்கு. எஸ்எல்பி ஸ்கூல். Was staying some another city? No, here. You are from Bombay. Bombay. Yes. Okay. We friends. Oh, okay. இங்கே வந்து இவங்க இந்தியன் இங்கிலீஷ் பேசுவாங்க. அதை நீ ஜாயினிங் டுகெதர்னு சொன்னால் அவங்க புரியாது. அந்த சப்ஜெக்ட் வெர்பெல்லாம் போட்டு பேசணும். ஓ, இந்த லைன் லைன் ஃபினிஷ் ஆகும். அவருக்கு புரியல. இது என்ன கதுன்னு தெரியல. இது என்ன கதுன்னு தெரியல. இந்த ரூம்ல நான் ரூம் பாஸ் பண்ணாது. டான்ஸ் எல்லாம் நடக்கும்ல. இங்கே தான் எல்லாம் உட்காந்து கச்சேரி பண்ணுற இடம். கச்சேரி டான்ஸ் ஆடுறதுக்குன்னு மாணிக்கல். நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்கும். கோவில் கூட பழைய. ஓ, தண்ணி இறக்கிறது. ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஓ, சுற்றி ஏற்றிட்டு போவோம். ஸ்கூல் ட்ரிப் அதுக்கு. ஸ்கூல் ட்ரிப்பு. ஊசி பறக்குது. ஆமாம், நேரத்தை வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். ஏன் போகிறேன் இல்லை, எங்கே நல்லா இருக்கணும் கேட்டது மீன் சாப்பாடு எங்கே அவர் வந்து சாமி கொடுக்குறாரு. ஆமாம் ஆமாம், அவருக்கு மேலே சாமி அதான் சொன்னார். வீடியோவே பார்க்க வேண்டாம்.